ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா டேமேஜாக வரும், இல்லை ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஐட்டமாக வரும். எதனாலன்னா ஹியூமன் மிஸ்டேக். அதனால் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நடந்துருக்குது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி துபாயில் இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். ஆமாங்க, துபாயிலையும் ஒரு சில டைமில் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சில ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மாறி வந்திருக்கு. எனக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா கஸ்டமர் கேருக்கு ரிக்வெஸ்ட் கால் பேக் கொடுத்து இந்த மாதிரி கேட்டது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓகே, நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு மொபைல் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ராங் ஐட்டமாக வந்துருந்துச்சு, ப்ராடக்ட் வந்து மாறி வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்கன்வீனியன்ஸ் ஃபீஸாக வந்து 20 dirhams வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அமேசான் கிஃப்ட் வச்சா எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்மால் அமௌண்ட்டுக்காக தரமாட்டாங்க, ஹையர் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஸ்ஸிங் ஐட்டமாக டேமேஜ் ஐட்டமாக அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது போய் அவங்க செல்லரோட போயிட்டு மறுபடியும் அவங்க 1 வீக் எடுக்கும். மறுபடியும் அங்கேருந்து பேமெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் உங்கள் கார்டு பேமெண்ட்டோ இல்லை என்ன பேமெண்ட்டோ அதுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்காக மேக்ஸிமம் வந்து 15 days எடுக்கும். அது வரைக்கும் நம்ம ஆளுங்க வந்து கமெண்ட் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேட்டதுக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, ஆமாம் கிடைக்கும். இது வந்து ஒரு சில பொருள்கள் வந்து நீங்கள் வந்து ராங் ஐட்டமாக ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, ப்ராடக்ட் டேமேஜாக ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, மிஸ்ஸிங் ஐட்டமாக அந்த ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து நான் உங்களுக்கு ஹேப்பி பண்ணுறதுக்காக நாங்கள் எங்களுக்கான ரைட்ஸ் வந்து 20 dirham நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அமேசான் கிஃப்ட் வவுச்சராக வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க.